தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் விளையாட்டு அரங்கத்திற்கு வெளியே தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர் நலச்சங்கத்தின் சார்பாக தலைவர் பாரதி தலைமையில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் தேவராஜன் வழங்க கேட்கலாம். தேவராஜன், என்ன மாதிரியான கோரிக்கைகளை இவர்கள் முன்வைக்கிறார்கள், சொல்லுங்க. ஆமாம் மோகன், சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் விளையாட்டு அரங்கத்திற்கு வெளியே தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர் சங்கத்தின் சார்பாக சங்கத்தின் தலைவர் பாரதி அவர்களின் தலைமையில் உண்ணாவிரத போராட்டமானது நடைபெற்று வருகிறது. மேலும் இந்த போராட்டத்தில் டாஸ்மாக் தொழிலாளர்கள் தங்கள் குடும்பத்தினர், அதாவது அவர்களது குழந்தைகளுடன் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் தற்காலிக பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டியும் அரசு ஊழியர்களுக்கு நிகரான ஊதியம் வழங்க வேண்டவும் இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. அதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த டாஸ்மாக் உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் பாரதி அவர்கள் பேசுகையில், எங்களுக்கு 10 ரூபாய் வேண்டாம், பணி நிரந்தரம் வேண்டும் என்று அவர்களது முக்கிய ஒரு பிரதானமான ஒரு கோரிக்கையாக இது உள்ளது. முடிந்தால் 1 மாத காலம் டாஸ்மாகில் அமைச்சர் விக்னேஷ், மதுவிலக்குத்துறை அமைச்சர் விக்னேஷ் அவர்கள் பணிபுரிந்து அவர்களது குழந்தைகளை படிக்க வையுங்கள் என அமைச்சர் விக்னேஷ் அவர்களுக்கு அவர் சவால் விடுத்துள்ளார். மேலும் தாவேக அரசு தேர்தலுக்கு முன்னால் அளித்திருந்த தேர்தல் அறிக்கையில் 5 வருட காலம் தற்காலிக அரசு பணியாளர்களுக்கு நிரந்தர அரசு பதவி வழங்குவோம் என்று அவர் கூறியிருந்தது போல நிரந்தர பதவியை வழங்க வேண்டும் என அவர் கோரிக்கை வைத்துள்ளார். மேலும் டாஸ்மாக் மட்டும் இல்லாமல் இது போன்று தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு துறைகளிலும் இது போன்று 5 வருட காலம் தற்காலிக அரசு பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் எனவும் மிக முக்கிய ஒரு பிரதான ஒரு கோரிக்கையாக வைத்துள்ளார். இவர்கள் அனைவரும் 23 ஆண்டு காலங்களாக இந்த டாஸ்மாகில் பணி நிரந்தரம் செய்யப்படாமல் வேலை புரிந்து வருவதாக இவர் தெரிவித்திருந்தார். இவர்கள் வெறும் 12,000 மட்டுமே வாங்குவதாக இவர் தெரிவித்திருந்தார். எங்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்பட்டு நாங்கள் எங்களது பணி உயர்வு வழங்கப்பட்டு எங்களது ஊதியம் உயர்த்தப்பட்டால் நாங்கள் 10 ரூபாய் வாங்க மாட்டோம், அப்படி வாங்கினால் எங்களை பணியிலிருந்து நீக்கலாம் என்றும் இவர்கள் பல கோரிக்கைகளை வைத்துள்ளனர். மோகன், விரிவான விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்கு நன்றி தேவராஜன். இழிநிலை வேண்டாமே, சுயமரியாதை வேண்டுமே. 23 ஆண்டு காலம் பணிபுரிந்த எங்களை நிரந்தரம் செய், நிரந்தரம் செய். 10 ரூபாய் வேண்டாமே, பணி நிரந்தரம் வேண்டுமே. எங்க தொழிலாளி அத்தனை பேரும் 11,000 ரூபாய் சம்பளத்தை அவங்க வாழ்நாள் முழுக்க வேலை செய்வதற்கு தயாராக இருக்காங்க. உங்க அமைச்சர் நீங்க இந்த கோரிக்கையை நிறைவேற்றணும் நாங்கள் கேட்டுக்கிறோம். அதே நேரத்தில் தேர்தல் வாக்குறுதி மதிப்பிற்குரிய முதல்வர் அவர்கள் ஜோசப் விஜய் அவர்கள் அவங்களுடைய முக்கியமான தேர்தல் வாக்குறுதி, நாங்கள் ஒப்பந்த முறையில் அரசு துறையில் பணிபுரியக்கூடிய அத்தனை பேரும் 5 ஆண்டுகள் எல்லாரையும் பணி இயந்திரப்படுத்தும் சொல்லியிருந்தார். டாஸ்மாக் ஊழியர்கள் 23 வருஷம் வேலை பார்த்துருக்காங்க. அவர்களுக்கு பணி நிரந்தரம் என்பதை தேர்தல் வாக்குறுதியின்படி அளிப்பதற்கு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். குறிப்பாக டாஸ்மாக் துறை தொழிலாளர் மட்டும் நாங்கள் கேட்கல, டாஸ்மாக் தூய்மை பணி இன்னைக்கு மின்வெட்டுக்கு காரணமாக இருக்கக்கூடிய மின்சாரத்துறை ஊழியர்களுடைய பற்றாக்குறை, போக்குவரத்து துறை செவிலியர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், இன்னைக்கு சென்னை மாநகராட்சியில் போராடின மருத்துவர்கள், மருத்துவமனை ஊழியர்கள், அத்தனை துறை சேர்ந்தவர்களையும் உங்க தேர்தல் வாக்குறுதி படி பணியந்திரப்படுத்துங்க. அது முக்கியமான மைய நோக்கம். டாஸ்மாக் ஊழியர்கள் மட்டும் நாங்கள் வைக்கல, நீங்க மொத்த ஊழியர் 5 வருஷம் சொன்னவங்களை பணியந்திரப்படுத்துங்க.